அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மயங்கலி சொற்கள் பார்ட் 2 பார்க்க போறோம். இந்த வீடியோனுடைய சிறப்பே என்ன அப்படின்னா ஒரு சொல்லுக்கு எத்தனை பொருள் இருந்தாலும் அதை பத்தி நமக்கு கவலை இல்லை. ஒரு சொல்லுக்கு ஒரு பொருள் தெரிஞ்சா போதும், எல்லாத்தையும் உங்களால புரிஞ்சுக்க முடியும். ஆச்சரியமா இருக்கா? வீடியோவை ஃபுல்லா பாருங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். ஓகே, ஃபர்ஸ்ட் அங்கனி. இதுக்கு ஒரு பொருள் என்ன அப்படின்னா தெய்வ பெயர். இந்த அங்கனி இதுக்கு ஒரு பொருள் என்ன அப்படின்னா உடல் அமைப்பு. அப்ப டன்னகரம் அந்த நீ வந்தது அப்படின்னா அது தெய்வ பெயர், ரன்னகரம் நீ வந்தது அப்படின்னா உடல் அமைப்பு. அது எப்படி மேட்ச் ஆகும் அப்படின்னு நீங்க கேட்கலாம். அங்கனிங்கிறது தெய்வ பெயர்னு சொன்னா அப்ப அம் பிளஸ் கண், அழகிய கண்களை உடையவள் யாரு? பார்வதி காளி வந்துருதா. அடுத்தது இது எப்படி கற்றாழை அப்படிங்கிறது மேட்ச் ஆகும் அப்படின்னு கேட்கலாம். கற்றாழைக்கு இன்னொரு பெயர் என்ன இருக்கு? குமரின்னு இருக்கு. அப்ப குமரிங்கிறது தெய்வீக மூலிகை மருந்து. அப்போ அங்கனினா தெய்வ பெயர்னு உங்களுக்கு எல்லாமே மெமரிக்கு வந்துடும். அடுத்தது இது ஷார்ட்கட் கிடையாது, புரிஞ்சுதான் படிக்கிறோம். அடுத்தது அங்கனி இது உடல் அமைப்பு. அதாவது உடல் அமைப்பு எல்லாமே முட்களை கொண்டது, அதாவது முள்ளு இருக்கும். அப்ப கற்றாழைக்கு பாத்தீங்க அப்படின்னா அது ஃபுல்லாவே முள்ளா இருக்கும். அடுத்தது படரும் முட்செடி. அப்ப அங்கனினா தெய்வ பெயர், இந்த அங்கனினா உடல் அமைப்பு ஃபுல்லா முள்ளா இருக்கும், உடல் அமைப்பை குறிக்குது. ஓகே, அடுத்தது அச்சனம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா காலத்தை குறிப்பது. இந்த டன்னகரம் வந்தது அப்படின்னா காலத்தை குறிப்பது, ரன்னகரம் அச்சனம் வந்தது அப்படின்னா பொருளை குறிப்பது. அச்சனம் அப்படின்னா அக்கணம், அந்த நேரம். அப்ப அக்கணம்ங்கிறது நம்ம ஏற்கனவே பார்த்தோம், கணம்னா காலத்தை குறிப்பது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதே மாதிரி நேரம். அப்ப அச்சனம்னாவே உங்களுக்கு என்ன குறிப்பது? காலத்தை குறிப்பது அப்படிங்கிறத நீங்க காமனா மைண்ட்ல வச்சுக்கலாம். அடுத்தது இந்த அச்சனம்ங்கிறது பொருளை குறிப்பது. அப்ப நெய்வார் கருவி வகையுள் ஒன்று, இது கருவிங்கிறது ஒரு பொருள். அடுத்தது வெள்ளுள்ளி, அதாவது வெள்ளுள்ளினாலும் வெள்ளை பூண்டுனாலும் ஒண்ணுதான், இது ஒரு மூலிகை பொருளின் பெயர். அப்ப அச்சனம்ங்கிறது பொருளை குறிப்பது, இந்த அச்சனம் காலத்தை குறிப்பது. முடிஞ்சு போச்சு. அடுத்தது அடிமனை. இந்த டன்னகரம் அடிமனை வந்தது அப்படின்னா அதுக்கு ஒரே பொருள் என்ன அப்படின்னா தாங்கும் ஆதாரம். அது என்ன தாங்கும் ஆதாரம் அப்படின்னா பொருட்களை தாங்கக்கூடிய பலகை, மற்ற பொருட்களை தாங்கக்கூடிய ஆதாரம் தான் அடிமனை. அப்ப ஆதாரம், அடிமனை தட்டு இதுவும் பொருளை தாங்கக்கூடியது, படகின் உட்பலகை இதுவும் பொருளை தாங்கக்கூடியது, வண்டியினுள் பொருந்திய பலகை இதுவும் பொருளை தாங்கக்கூடியது, கால் வைக்கும் பலகை பொருளை தாங்கக்கூடியது. அப்ப அடிமனைனாவே உங்களுக்கு ஒரே பாயிண்ட் தான், தாங்கும் ஆதாரம். இந்த அடிமனை ரன்னகரத்துக்கான அடிமனை இது என்ன அப்படின்னா கட்டடத்தின் அடிப்படையை குறிப்பது. இது அடிமனை, தாங்கும் ஆதாரம், இது கட்டடத்தின் அடிப்படை. அப்போ சுற்றுச்சுவர், கட்டடத்தின் முதன்மை சுவர். அப்போ மூணு எளிமையா ஞாபகம் வச்சுக்கலாம். இதெல்லாம் நீங்க எல்லா பொருளையும் படிக்கணும் இல்லை. அங்கனினா தெய்வ பெயர், இந்த அங்கனினா உடல் அமைப்பு, அச்சனம்னா காலம், இந்த அச்சனம்னா பொருள், அடிமனைனா தாங்கும் ஆதாரம், இந்த அடிமனை அப்படிங்கிறது உங்களுக்கு கட்டடத்தின் அடிப்படையை குறிப்பது. இது ஏன் எளிமையா இல்லையா என்னங்கிறத உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, நன்றி. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.